ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தேட்டர் ஆர்ட். இதில் நம்ம யூனிட் 1 பாதி பார்த்துக்கிறோம். என்னென்னா ட்ராமா அஸ் எ பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ங்கிற ஒரு டாபிக் பார்த்துக்கிறோம். அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் பார்த்தோம். ப்ரொகாஷியம் ஸ்டேஜ், ஆஃப்ரான் ஸ்டேஜ், இந்த ரெண்டும் நம்ம பார்த்துக்கோம். தேர்ட் தேட்டர் இந்த ரவுண்ட் நம்ம இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேட்டர் இந்த ரவுண்ட் இது எப்படி இருக்குன்னா ஆஃப்ரான் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது சர்க்கஸ் ரவுண்டாக தான். இந்த ஸ்டேஜ் ஒரு சர்க்கஸோட ரிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதை சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க. தவிர்த்துனா என்ட்ரன்ஸும் எக்ஸிட் பாயிண்ட்டும் தவிர்த்து மற்ற இடத்த சுற்றி ஃபுல்லாக ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. இது இந்த பிளேயில் இந்த ஸ்டேஜில் என்னென்னா ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் கம்மிங், கேட்டக், இந்த ரெண்டுமே ஹெரால்டு பெயிண்டர்ஸோட ப்ளே. இந்த ரெண்டும் தான் இந்த ஸ்டேஜில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ் சீனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா டிசைனர் தான். அவங்க தான் சூஸ் பண்ணணும். இன்டோருக்கு என்ன டிசைன் பண்ணணும், அவுட்டருக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணணும், செட்டிங் எப்படி இருக்கணும், ரொமான்டிக் செட்டப் எப்படி பண்ணிக்கணும், ஃபுல்லாக பிளேனாக விடணுமா செட்டை, இல்லைன்னா இப்போ ரோமன் சீன்ஸ் ஏதாவது வேணுன்னா ரோமன் கண்ட்ரியோட பெயிண்டிங் ஏதாவது கொண்டு வரணுமா. அதே மாதிரி எஜிப்டியன் சீன்ஸ் வருதுன்னா அவங்களோட பெயிண்டிங்லாம் ஆண்டோனியா கிளப்பேட்டா ஷேக்ஸ்பியர்ஸோட ப்ளே அதில் அவங்க காமிச்சிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் காஸ்டியூமில் நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம் க்ரியேட் பண்ணணும். அதுவும் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் கேம்லெட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மௌரிங் காஸ்டியூம், சேடான காஸ்டியூம் போட்டுப்பார். அதே சமயம் இன்னொரு பக்கம் ரெஸ்டாவது செலிப்ரேட்டிங்க ஒரு ராயல் வெட்டிங் கேம்லெட் ஒரு இடத்துல மௌரிங் காஸ்டியூம் போட்டு இன்னொரு இடத்துல ஒரு வெட்டிங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுப்பாங்க. ஸோ இதுக்கு ஏற்ற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்டியூம் டிசைன் பண்ணணும். ஸ்டேஜ் லைட்டிங் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுமா இல்லை டார்க்காக இருக்கணுமா, எல்லாத்தையும் நம்ம அட்மாஸ்பியருக்கு ஏற்றபடி அது நம்ம சூட் பண்ணிருக்கணும். இப்போ மிட்சம்மர் நைட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் டிஃப்ரெண்ட் லைட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒண்டர்ஃபுல் சன்ரைஸ்லாம் நம்ம அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய லைட்டிங் சரி, காஸ்டியூம் சரி, சீனரிக்கு இது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் ட்ராமா அண்ட் தேட்டர். ரிலேஷன் பிட்வீன் ட்ராமா அண்ட் தேட்டர். ட்ராமாக்கும் தேட்டருக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்ப்போம். ட்ராமாவில் ப்ளே, ஸ்கிரிப்டு, ஸ்டோரி, டைலாக், ஆக்ஷன், இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கேரக்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ட்ராமாவில் பார்க்கலாம். ஆனால் தேட்டர் ஃபிசிக்கல் பேஸ்டு அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் எ ப்ளே. ஒரு ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேஸை தான் நம்ம தேட்டராக பார்க்குறோம். ட்ராமாவில் மெயின் ஃபோக்கஸ்ட் எலமெண்ட் என்னெல்லாம் பார்த்தா கேரக்டர் டெவலப்மெண்ட், பிளாட் அண்ட் தீம்ஸ், இது எல்லாமே மெயின் ஃபோக்கஸாக பார்க்குறாங்க. ஸ்டேஜில் ஆடிட்டோரியம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நீட் ஃபார் எ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்னென்னா டெக்னிக்கல் நீட் ஆகுதோ அது எல்லாமே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இது எது இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்டேஜ் டிசைன், காஸ்டியூம், லைட்டிங், சவுண்ட்ஸ். ட்ராமாவில் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதை ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்டேஜில். தேட்டரில் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ட்ராமா இல்லைன்னா தேட்டர் இருக்காது. இப்போ அதே மாதிரி without drama there would not be theatre and there would not be script.
ட்ராமா இல்லைன்னா தேட்டர் இருக்காது. அதே சமயம் அதே ஸ்கிரிப்டுங்கிறது இருக்காது. ட்ராமா இன்க்ளூட் த ஃபேக்ட். ட்ராமா என்னென்னா இன்க்ளூட் பண்ணணும்னா ஃபேக்ட்டு அண்ட் இது எதை ரெஃபர்ஸ்னா ரிட்டன் டெஸ்ட் ஆஃப் எ பிளே. நம்ம எழுதி போனால் அந்த பிளே டெஸ்ட்டை தான் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. தேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் அவுட் ஆன் பை கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட். கேரக்டர் தாண்டியும் அதையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ட்ராமா அண்ட் தேட்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் ஃபார் சக்ஸஸ். ரெண்டுமே ஒருத்தர் துணையாக தான் இருக்காங்க வெற்றிக்காக. Good drama needs effective theatre elements. என்னென்னா எஃபெக்டிவ் தேட்டர் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஆக்டிங், டைரக்ஷன், டிசைனிங் டு மாஸ் இட் இம்பேக்ட்ஃபுல். அதே மாதிரி குவாலிட்டி ட்ராமாலையும் சரி தேட்டர்லையும் சரி குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு மெமரபிளாக க்ரியேட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் அதே சமயம் இந்த குவாலிட்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். தேட்டர் ஆஸ் த மோஸ்ட் கம்யூனிகேட் வித் த டைலாக். தேட்டர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா டைலாக், பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ட்ராமாவில் கம்யூனிகேஷன் ரிட்டர்ன்லையும் எப்படி இருக்குன்னா பொயட்ரி இல்லைன்னா ப்ரோஸ். இந்த மாதிரி இதில் எழுதி தான் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ட்ராமாவுக்கு குயிக் திங்கிங் அண்ட் டு மேக் சென்ஸ் ஃப்ளோ ஸ்மூத்லி. கொஞ்சம் ஸ்மூத்லியாகவும் குயிக் திங்கிங்காகவும் இருக்கும். அதே சமயம் இது ரிட்டனாக பெர்ஃபார்ம்டு. இல்லைன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ டு மேக்கிங் ட்ராமா. அந்த ரிட்டன் பண்ணுறாங்களா அதுதான் மெயின் கீ டு ட்ராமா. அண்ட் தேட்டர் இது எஃபெக்டிவாக கொண்டு போகிறது. நீட் ஃபார் பெர்மனன்ட் தேட்டர். நீட் ஃபார் பெர்மனன்ட் தேட்டர் எதுக்கு வேணும்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி இன் த வேர்ல்ட். தேட்டரில் பழங்காலத்து விஷயங்கள்லாம் காத்துக்காக கண்டிப்பாக தேட்டர் தேவைப்படுது. இந்த பெஸ்ட் வே இது எதுக்கெலாம் நம்ம தேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னா teach themes like morality and religion. மொராலிட்டியாகவும் சரி ரிலீஜியன் மூலமாகவும் சரி நம்ம டீச் பண்ணுறதுக்கு பெஸ்ட் வேயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலத்தை தேட்டரை சினிமாவாக நம்ம டெவலப் பண்ணி சொல்கிறோம். அதே சமயம் இதுக்கு both help us to empathize with other people emotion. தேட்டரும் சரி சினிமாவும் சரி அதோட பீப்புளோட எமோஷனையும் சரி தாத்தா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே காமன் தீமோ இல்லைன்னா காமன் ப்ராப்ளம் பற்றி பேசுறதுக்கு இந்த தேட்டரும் சரி சினிமாவும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி நம்ம தேட்டரும் சரி சினிமாவும் சரி மெனி கல்ச்சர்ஸ் இந்த நிறைய கல்ச்சர்ஸோட விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. பாஸ்ட் லைஃப் அவங்களோட கல்ச்சர்ஸ் பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு, அது கிரிட்டிக்கல் ரோல் இன் சொசைட்டி எப்படி இருக்குது, மாரல் எஜுகேஷன், ஹிஸ்டாரிக்கல் ரீஜன்ஸ் இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு தேட்டர் தேவைப்படுது நமக்கு. இதோட தேட்டர் ஆர்ட்டோட யூனிட் 1 நம்மளுக்கு முடிஞ்சுது. இது போல் வேறு ஏதாவது டாபிக் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.